வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மனித மூளையில் ஹோமோன்ஸ் மூலம் உருவாகும் எண்ணங்கள் இரத்த ஓட்டம் மூலம் உடலின் ஏனைய பாகங்களுக்கு கடத்தப்படுகின்றன. மூளையில் சுரக்கும் டோபமின், ஆக்சிடோசின், செரட்டோனின், என்டோர்ஃபின்ஸ் போன்ற ஹோமோன்ஸ் உடலில் மகிழ்ச்சியை தோற்றுவிப்பன. இவை மூளையிலிருந்து அளவோடு ரிலீஸ் ஆகும் போது மனிதனாக வாழ்வான். ஆனால் அளவுக்கு மீறும் போது மனிதன் மிருகமாகின்றான். இதில் ஆக்சிடோசின் நம் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்கள் நம்முடன் ஒற்றுமையாக இருக்கும் போதும், அல்லது மற்றவர்கள் நம்மை புகழும் போதும், அல்லது நாம் மற்றவர்களை புகழும் போதும் மூளையிலிருந்து ரிலீஸ் ஆகும். செரட்டோனின் நம் பசி, தூக்கம் போன்ற உணர்வுகளை தூண்டி சமிபாட்டை ஒழுங்குபடுத்துகின்றது. என்டோர்ஃபின்ஸ் பெயின்கில்லர் மாத்திரையை தவிர்த்து இயற்கையாகவே உடலின் வலி நிவாரணியாக தொழிற்படுகின்றது. ஆனால் டோபமின் ஆரம்பத்தில் மகிழ்ச்சியை கொடுத்து மெதுவாக உள்ளே இழுத்துவிட்டு பின்பு தொடர்ந்து திரும்ப ஒரு செயலை செய்ய வைத்து அடிமையாக்கும் தன்மை கொண்டது. உதாரணமாக, தொடர்ச்சியாக ஃபோன் பாவிப்பது, ஆல்கஹால் அல்லது ட்ரக்ஸை தொடர்ச்சியாக உள்ளெடுப்பது போன்றவற்றை குறிப்பிடலாம். 5 வருடங்களுக்கு முன் ஒரு கிளாஸ் எடுத்த ஆல்கஹால் தற்போது ஒரு பொட்டில் அடித்தால்தான் அடங்கும் என்ற நிலைக்கு மனிதனை தள்ளக்கூடியது டோபமின். அதேபோல் சமூக வலைத்தளங்களில் எம்மை மூழ்க வைப்பது, மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் டோன், ஃபேஸ்புக் தம்ஸ் அப், ஹார்ட் சிம்பிள், ஃபேஸ் இமோஜிஸ் கூட எமக்கு ஆர்வத்தை தூண்டுவதற்காக, அடிமைப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட சில பிஸ்னஸ் ட்ரிக்ஸ். அத்துடன் சிப்ஸ் அல்லது ஸ்நாக்ஸ், சில சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இவை கூட திரும்ப எம்மை நுகர வைப்பதற்காக அவற்றோடு சேர்க்கும் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே மூளையில் டோபமினை சுரக்க வைத்து எம்மை அதனோடு கட்டி போட வைக்கும் சில வியாபார தந்திரோபாயங்கள். பிடித்த நபரை திரும்ப பார்க்க வேண்டும் என உணர வைப்பதும் இந்த டோபமினின் வேலைகளில் ஒன்று. அந்த வகையில் கனபிஸ் என்னும் கஞ்சா, கொக்கைன், LSD, அஃபிட்டமின் போன்ற ட்ரக்ஸை எடுத்துக்கொள்பவர்கள் முதல் நாள் உள்ளெடுக்கும் போது நல்ல ஒரு உணர்வை கொடுக்க, உற்சாகத்தை அவை கொடுக்க டோபமின் மூளையிலிருந்து சுரக்க ஆரம்பிக்கும். அடுத்த நாள் ட்ரக்ஸை உள்ளெடுப்பவருக்கு மீண்டும் உற்சாகம் பிறக்க, தொடர்ச்சியாக ட்ரக்ஸ் எடுத்தால் என்ன என்று உணர வைத்து அதை மீண்டும் நுகர வைக்கும் டோபமின். நாள்தோறும் டோபமின் ரிலீஸ் ஆகும் போது ஏனைய ஹோமோன்ஸ்களில் கெமிக்கல் இம்பேலன்ஸ், ரசாயன சமமின்மை உருவாகிவிடும் என எண்ணி மூளை ஒரு கட்டத்தில் டோபமின் ரிலீஸை குறைத்துவிடும். திரும்ப ட்ரக்ஸ் உள்ளெடுக்கும் போது டோபமின் ரிலீஸ் ஆகாது. நல்ல உற்சாகமான உணர்வு, சந்தோஷம், திருப்தி கிடைக்கும் வரை தொடர்ச்சியாக ட்ரக்ஸ் உள்ளெடுக்கப்படும். அப்பொழுதும் மூளையிலிருந்து டோபமின் ரிலீஸ் ஆகாது. மூளைக்கு எதிராக தொடர்ச்சியாக ட்ரக்ஸ் எடுத்துக்கொண்டே இருக்கும் போது முதலில் உட்கொண்ட ட்ரக்ஸின் அளவை விட தற்போது உள்ளெடுக்கும் அளவு அதிகரிக்கும். இதனால் மூளை கொஞ்சம் மனம் இறங்கி டோபமினை ரிலீஸ் பண்ண தொடங்கும் போது இது நாளடைவில் உள்ளெடுப்பவரை ட்ரக் அடிக்ட், போதைக்கு அடிமையாக்கி விடும். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு என்ற கோட்பாட்டின்படி மூளையில் இருக்க வேண்டிய அளவை விட டோபமின் அதிகமாக சுரக்கும் போது கெமிக்கல் இம்பேலன்ஸ், ரசாயன சமமின்மை ஏற்பட்டு இலூஷன், மாயை, டிலூஷன், சந்தேகம், ஹலுசினேஷன், மனப்பிரமை, பதட்டம், தூக்கமின்மை போன்ற அறிகுறிகள் தென்படும். இலூஷன், டிலூஷன், ஹலுசினேஷன் இவை மூன்றுமே 5 புலன்களாலும் போதை உட்கொண்டவரின் பார்க்கும் அல்லது உணரும் விடயங்களை பிழையாக காட்சிப்படுத்துபவை. ஒரு விடயத்தை கண்களால் பார்த்து மூளை அதை பிழையான தகவலாக தெரிவித்தால் அது இலூஷன். உதாரணமாக, இரவில் பேய் படம் பார்த்துவிட்டு வீடு செல்லும் போது ரோட் போடுவதற்காக பாதையோரத்தில் டயர் பேரல் இருக்கும் போது அது டயர் பேரல் தான் என்று தெரியாமல் இருட்டில் பார்க்கும்போது ஒரு பேய் தலை விரித்தபடி உட்கார்ந்து இருப்பது போன்று தெரியும்.
ஆனால் கல்லொன்று எடுத்து அதை நோக்கி எறிந்த பின் அந்த சத்தம் கேட்ட பின் தான் அது பேயல்ல டயர் பேரல் என்ற தெளிவு பிறக்கும். இது உண்மையிலேயே நடந்த சம்பவம். இங்கு பேரல் என்ற பொருள் இருக்கு, ஆனால் அது வேறொரு பிம்பமாக தெரிந்தது. இந்த நிலை இல்லூஷன். இரண்டாவது டிலூஷன், ஃபால்ஸ் பிலீஃப், அதாவது பிழையான மூட நம்பிக்கை அல்லது சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்படாத ஒரு விடயத்தை இருக்கு என நம்புதல். மூன்றாவது ஹாலுசினேஷன், ஃபால்ஸ் பெர்செப்ஷன், உண்மையில் இல்லாத ஒரு விடயத்தை இருப்பதாக உணர்தல். ட்ரக் அடிக்ட் ஆனவருக்கு டோபமின் அதிகமாக ரிலீஸ் ஆகி ஹாலுசினேஷன் நிலை ஏற்படும் போது காதருகில் யாரோ நெகட்டிவாக பேசுவது போலும், இன்ஃபீரியோரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துவது போலவும் கட்டளையிடும். நீ எதுக்குமே லாயக்கில்லாதவன், தோத்தவன், வீணா போனவன், உன்னால் எதுவும் முடியாது, நீ அதை செய், இதை செய், நீ அவளை கொல்லு, உனக்கு பயமா, எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன், நீ போய் அவளை கொல்லு என வன்முறைகளை ட்ரக்ஸ் அடிக்டிடம் தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கும். இதன் போது போதைக்கு அடிமையானவர் முத்தின கேஸாக மாறி கண்முன்னே யார் நிற்பது, எதை செய்வது என்று கூட தெரியாமல் கோபப்பட்டு பாலியல் வன்முறைகள், கொலைகள் போன்ற அடாவடித்தனங்களில் ஈடுபடுவார். அளவான தூக்கத்துடன் மனதிற்கு இதம் தரும் மெல்லிய இசைகளை கேட்டு நல்ல அறிவு சார்ந்த புத்தகங்களை வாசித்து யோகா, மெடிடேஷன் போன்றவற்றை செய்து இயற்கையை ரசித்தவாறு சூரிய ஒளி படும்படி நடந்து நல்ல நட்புகளுடன் பழகி போதை பழக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடும் போது மூளையில் உள்ள டோபமினின் அளவு கட்டுப்படுத்தப்படுவதால் மனம் பாசிட்டிவாக சிந்திக்கும், சுயமரியாதை, தன்னம்பிக்கையுடன் அழகான வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். எல்லா பிரச்சனைகளையும் தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்ளலாம். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி தாழ்வு மனப்பான்மையை ஒழித்து எல்லா வேலைகளிலும் உற்சாகம் பிறந்து சமூகத்துடன் இயல்பாக பழகி உறவுகளின் நன்மதிப்பை பெறலாம். இதன் மூலம் குடும்பத்திற்கு, நாட்டுக்கு, உலகிற்கு நல்ல ஒரு பிரஜையாக, சிறந்த முன்மாதிரியான நபராக திகழ்ந்து வாழலாம். இந்த கண்டென்ட் முடிக்கிறதுக்குள்ளேயே ட்ரக்ஸ் அடிக்காமலேயே எனக்கு மென்டல் பிடிச்சிடும் போல இருக்கு. நல்ல மெடிடேஷன் செய்துவிட்டு மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.